நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனா 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் 2 பெரிய கிரகம் வக்ரமாகி உட்கார போகுது. ஏன் கிரகம் வக்ரமாகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதுல ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இடையில வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கிரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது 2 மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதுல என்னன்னா, சனி வக்ரத்தோடு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் பணத்துக்கு அதிபதியாக, அதுவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு, ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த 2 பயிற்சி வரும் பொழுது நமக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவரு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனையும், ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், இவன் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போவாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போவாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிற்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சையினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கிரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7ஆம் இடத்துல சத்தம பார்வையில நிற்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8ல அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீக இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீக ரொம்ப எட்டி நிற்பதால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்ல, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவா போயிடுவாரு. ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு.
1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. 5, 9 சுமாரான பலன்களை கொடுப்பாரு. 1, 2, 4, 7, 8, 12 இங்க அசுப பலன்களை கொடுத்துட்டு போவாரு. அப்ப நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் அசுப பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலன்களை இந்த வக்ரமான காலகட்டங்கள்ல கொடுத்துட்டு போயிடும் இந்த 2 கிரகம். அப்ப அதுல இருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவர் நமக்கு மந்தக்காரகன், மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மதி நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு அங்க புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன், ராகு, குரு மேஷத்துல, சூரியன், புதன், செவ்வாய், கேது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல. கிட்டத்தட்ட சனி சுக்கிரனை தவிர மற்றங்க சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அதை நான் தனியா கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன், செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்திகாரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துகள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போறேன். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. மகர ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி சனி வக்ரமாகி 2ஆம் இடத்துல பாத சனியாக அமர்ந்து வக்ரம் பெற்று இருக்கிறார். பாத சனியில இதனால் வரைக்கும் இல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், சுகஸ்தானத்துல போய் குரு வக்ரமாகி ராகுவோட இணைஞ்சி உங்க ராசிக்கு 10ஆம் இட தொழில்ஸ்தானத்துல கேது உட்காந்து இது வரைக்கும் சிறப்பு நல்ல பலன்களை கொடுத்துருக்காரு. 10ல கேது உட்காந்தா கொஞ்சம் சிறப்பான தொழில் சம்பந்தப்பட்டதுல நிறைய முயற்சி எடுத்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ இப்படிதான் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 10 இதற்குள்ளதான் இங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓட போகின்றன. இந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்க சனி 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. வக்கர பார்வையில வக்கர குருவை பார்க்கிறாரு. ராகு இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் சுகத்துக்கு கொஞ்சம் தடை இருக்கும். ஆனா குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று மூச்சு வாங்கக்கூடிய, அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொஞ்சம் உங்களுக்கு சுவாசம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டம். அதே நேரத்துல 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்கறாங்க. அஷ்டமஸ்தானத்தை 2 பேரும் இணைஞ்சு பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் இருந்த வியாதிகள் எல்லாம் நீங்கும். ஆயுள் கண்டமே உங்களுக்கு தசாபுத்தியில இருந்தாலும் கோச்சாரம் காப்பாத்தும். ஏன்னா அஷ்டமத்தை குருவும் சனியும் இணைஞ்சு பார்க்கும் பொழுது அது வக்கரமாகவே இருக்கட்டும், பெருசா ஒண்ணும் அங்க பாதிப்பை கொடுத்துடாது, கவலைப்படாதீங்க. அடுத்தது சனியானவர் 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாப தடைய கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இதுவரைக்கும் இருந்தாரு. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக வந்து சேர்ந்துடும். வரவே இல்லைன்னு இருந்ததெல்லாம் வந்து சேர்ந்துடும். இது இந்த சனியினுடைய அமைப்பு. குரு பகவான் அவருக்கு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கிறாங்க. ஆனா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அங்க ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்காரு.
10க்கு 28/10/2023 ஒரு சந்திர கிரகணம் உங்க சுகஸ்தானத்திற்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கும் நடைபெற போகின்றன. அதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள், பின்னாடி ஒரு 7 நாள், ஒரு கிட்டத்தட்ட 15 நாள். அப்ப இந்த 28/10ல இருந்து பாத்துக்கங்க, அக்டோபர் மாசத்துல, அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். வேலை விஷயமாக இருக்கலாம், இல்ல வேலையை விட்டுட்டே வந்துடலாமான்னு. தயவு செய்து அந்த வேலை விஷயங்கள் இந்த கிரகணத்திற்கு முன்னாடி 7 நாள், பின்னாடி 7 நாள், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல புது வீடு வாங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த கிரகணத்துக்கு முன்னாடி 7, பின்னாடி 7 நாள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்குள்ளார இந்த கேது பகவான் இருந்து கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காரு. முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப 4ஆம் இடத்துல இருந்து வக்ரமான குரு பார்ப்பதனால் கொஞ்சம் உங்களுக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு அலுப்பு தட்டும். என்னடா முயற்சி பண்ணினா பெருசா கிடைக்கலன்னு எதிர்பார்ப்ப பெருசா வைக்கும். ஏன் அப்படின்னா அங்க ராகு பண்ற வேலை. அதனால போகக்காரகனும் போன ஜென்ம கர்மக்காரகனும் சேர்ந்து கர்மாவுக்கு ஏற்றபடி பலனை கொடுப்பதற்கு ரெடியா இருக்காங்க. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்க 10ஆம் அதிபதியும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வீட்டுல இருக்கிறப்ப நல்லது பண்ண முடியாது அவரால. அடுத்தது பாக்கியத்துக்கு வரும்பொழுதுதான் நல்லதே பண்ண முடியும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதனால அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்குமே தவிர பெருசா எதிர்பார்த்து எதுவும் ஏமாந்து அடைச்சிடாதீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இருந்த பண வரவு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுடைய வாக்குனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையாக விரயத்தை பார்க்கிறார். அது சுப விரயமாக மாறுமா, இல்ல உங்க தாய் தந்தைக்கு உடல் உபாதைகள் அவர்களுக்காக மருத்துவ செலவாக அது மாறுமா, இல்ல உங்க வீடை ஏதாவது இடிச்சிட்டு கட்டுற மாதிரி, இல்ல வீட்டுல ஏதாவது கதவோ ஏதோ ஒண்ணு பேர்ந்து போறதோ, இல்ல அதுக்கு உடனே இமிடியேட்டா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கோ தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். சோ அதுதான் வீட்டுக்கோ இல்ல வண்டி வாகனம் எதற்கோ ஒண்ணுக்கு தேவையில்லாத விரைய சனி வந்து மாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, விரைய குருவாக. ஏன் அப்படின்னா இந்த உங்க ராசி அதிபதியும் வக்ரம் ஆயிட்டாரு. குருவும் வந்து 12ஆம் இடத்த 12ஆம் அதிபதி உட்கார்ந்து சுகஸ்தானத்துல இருந்து வக்ரமாயி பாக்குறாரு ராகுவோட. அதனால அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்ப வீடு வாங்குறதோ, இந்த 62 நாட்கள் இடம் வாங்குவதோ, இல்ல ஒரு பிளாட்டை வாங்குறேன்னு புக் பண்றதோ, இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். தை மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா 31/12 குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. ராகு பகவான் 3ஆம் இடத்துல வந்து உட்காருவாரு. அடுத்தது உங்க 9ஆம் இடத்துல கேது போய் உட்காரும். 3ல ராகு உட்காரும் பொழுது சிறப்பான பலனை கொடுக்கும். குரு வக்ர நிவர்த்தி உங்க ஆயிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், முயற்சி ஸ்தானாதிபதி 5ல போய் உட்காரும் பொழுதோ, இல்ல வக்ர நிவர்த்தியை சுகஸ்தானத்துல ஆகும் பொழுதோ ஒரு நல்லபடியாக ஒரு வீடு இவையெல்லாம் அமைச்சு கொடுக்கும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காத்துக்கிட்டு, ஏன்னா அதுல நீங்க இப்ப போய் ஏதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல நிறைய வில்லங்க இருக்குன்னு நீங்க அட்வான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனாலதான் நீங்க கொஞ்சம் அமைதி காத்து இப்போதைக்கு அதை அப்படியே ஆற போடணும் அப்படின்னு சொல்றது. உங்க பிள்ளைகளுடைய 5ஆம் இடத்துல, 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இந்த குரு ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் ஒரு நிம்மதியற்ற தூக்கம், பிள்ளைகள் அளவுக்கு மீறிய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் வருவதற்கான காலகட்டம். அதனால அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிள்ளைகளுடைய செலவுல என்ன செலவு பண்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அவங்க செல்போன் நோண்டும் பொழுது கொஞ்சம் பார்த்துக்குங்க. எதுலையாவது போய் எஸ்க பிஸ்கா மாட்டிக்காம இருக்கணும். ஏன்னா ராகு உட்காந்துட்டு இருக்கான் 12ல. இப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவனே கர்மஸ்தானாதிபதி. மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல கேது. சோ அது பிள்ளைகளுக்கு 6ஆம் இடம் சஷ்டாஷ்டத்துல வந்துட்டானா கேது. 12ல குருவும் ராகுவும் கேட்கவே வேண்டாம். ஏன்னா இந்த 5ஆம் அதிபதிக்கு அஷ்டமாதிபதி வந்து 12ல பிள்ளைகளுடைய 12ஆம் இடத்துல உட்காடுறாங்க. அப்ப பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படுக்கும் பொழுது செல்போனை நோண்ட, குட்டி வாண்டில இருந்து பெருசு வரைக்கும் செல்போனை நோண்டி தூக்கம் இல்லாம தூக்கத்திலேயே பரண்டு படுப்பாங்க இந்த காலகட்டம். இது 30/10 வரைக்குமே நடக்கும். அதனால பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனிங்க. பயணத்தின் போது அவங்கள கொஞ்சம் பத்திரமாக போக சொல்லுங்க.
முடிஞ்சா நான் ஏற்கனவே தனுசு ராசிக்கு தென் திட்டைக்குடிக்கு பழனிக்கு போக சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மகர ராசி 54% தான் நான் கொடுத்திருந்தேன் குருவினுடைய பலனை சொல்லும் பொழுது. அதனால கொஞ்சம் இந்த 2 இதுக்கும் உங்களால போக முடிஞ்சதுன்னா தென் திட்டைக்குடிக்கும் பழனிக்கும் போயிட்டு வந்துருங்க. அது ஆன்மீக பயணமாக குடும்பத்தோட போனீங்கன்னா நல்லது. இப்ப சித்தர் வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நிறைய தடங்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஐப்பசி மாசம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க, மற்றவையெல்லாம் நல்லா இருக்கும். இந்த 62 நாள்ல அதுலயே 30 நாள் போயிடும். அதனால கொஞ்சம் மற்ற இதுல கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது கண் அப்படிம்போம்ல, அத மாதிரி கொஞ்சம் யோசனை, கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனத்தோடு செயல்படணும். வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது வண்டி வாகனம் முதல்ல ரிப்பேர் இல்லாம பிரேக்க முதல்ல நல்லா பாருங்க. அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த ராகங்கிறது ஒயரு, அது ரத்தத்துக்கும் அதுதான் நீங்க வண்டி வாகனத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதனால அதற்கு வண்டி வாகனத்துக்கு செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா விரையாதிபதி இடத்த பாக்குறாரு. விரையாதிபதி சுகஸ்தானத்திலிருந்து விரயத்தை பாக்குறாரு. நல்லபடியா பார்த்தா பரவாயில்ல. வக்கரமாகி பார்க்கும் பொழுது, ராகுவோட இணைஞ்சு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் இப்பதான் செயல்படும். அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் புரிவர்களும் சரி, இல்ல அரசு வேலையோ எந்த இதுல சர்வீஸ் ஓரியன்ட் வேலையில இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு ஒரு மேலதிகாரி மேல எனக்கு ஒரு கோபம் வந்தது, அதனால நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வராதீங்க. அந்த வேலையை பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சுகத்தை எல்லாம் கெடுக்கும். மறு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா கோபத்துல முடிவெடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வரும். ஆனா அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். அவ்வளவுதான். சரிங்களா? உங்க ராசியில உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்குரிய சித்தர் கொங்கணர் சித்தர், அவருடைய ஜீவசமாதி திருப்பதியில இருக்குது. அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், இவருடைய சமாதி பாண்டிச்சேரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பள்ளி தென்னல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக திருமூலர், அவருடைய ஜீவசமாதி சிதம்பரத்துல இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரத்துலதான் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த வக்கர காலத்துல. அதனால தயவு செய்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிதம்பர நடராஜரை வழிபட்டுட்டு அவருடைய ஜீவசமாதி திருமூலருடைய ஜீவசமாதி அங்க இருக்குது, அங்க சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா சித்தர்களை நம்ம பிடிக்கும் பொழுது நம்மளுடைய சித்தம் புத்தி நல்லா வேலை செய்யும். நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, பித்தம் தெளிஞ்சாதான் புத்தி நல்லா வேலை செய்யும். நம்ம அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் நமக்கு போகணும். நம்மளுடைய பித்தம் நல்லா தெளிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கீங்களா, குழப்பம் இருக்காது. நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது. அதனால நல்ல முடிவு எடுக்க முடியும். அதனால தயவு செய்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரத்துக்கு சென்று நடராஜரை வழிபட்டுட்டு அவருடைய திருமூலருடைய ஜீவ சமாதியையும் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது கும்ப ராசிக்கு இந்த வக்கரம், குரு சனி வக்கரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அடுத்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.